அவர் காஷ்வரினா ட்ரீ தொரு தத். ஸ்டான்சா 1. கவிஞர் ஒரு மலைப்பாம்பு போல நீண்ட நெடிய கொடி காஷ்வரினா மரத்தைச் சுற்றி பிணைந்திருப்பதை குறிப்பிடுகிறார். மரத்தின் தோலை சிராய்த்து அந்த கொடி அதன் முழு உயரத்தையும் சூழ்ந்துள்ளது. அந்த மரம் அதன் மேல் படர்ந்த சிவந்த மலர்களால் அழகடைகிறது. பறவைகள், தேனீக்கள் அங்கு தினமும் வருகின்றன. இரவில் அந்த மரத்திலிருந்து வரும் இனிமையான பாட்டொலி தோட்டம் முழுவதும் பரவுகிறது. மனிதர்கள் தூங்கும்போது அமைதியை ஏற்படுத்துகிறது. கவிஞரின் கண்ணில் காஷ்வரினா மரம் ஒரு அழகான உயிருள்ள உருவமாகிறது. அது பறவைகளுக்கும் பூச்சிகளுக்கும் உறைவிடம். அந்த மரம் இயற்கையின் இசையை கொண்டு வருகிறது. ஸ்டான்சா 2. காலை பொழுதில் கவிஞர் தனது ஜன்னலை திறக்கும்போது அந்த மரத்தை காண்கிறார். குளிர்காலத்தில் மரத்தின் மேல் ஒரு முதிர்ந்த குரங்கு அமைதியாக சூரியோதயத்தை பார்த்து கொண்டிருக்கிறது. மரத்தின் கீழ் அதன் குட்டி குரங்குகள் விளையாடுகின்றன. கோகிலா பறவைகள் பாடுகின்றன. மாடுகள் மேய்ச்சலுக்கு செல்கின்றன. மரத்தின் நிழலில் தொட்டி நீரில் வெள்ளை கமலங்கள் மலர்கின்றன. அவை பனிக்கட்டிகளைப் போல் தெரிகின்றன. இந்த மரம் தினசரி வாழ்க்கையின் ஒரு பகுதியாகவும் இயற்கை அழகின் மையமாகவும் உள்ளது. ஸ்டான்சா 3. இந்த மரம் வெறும் அழகுக்காக மட்டுமல்ல, கவிஞரின் மனதிற்கு மிகவும் புனிதமானது. அவர் தனது சிறு வயதில் மரத்தின் கீழ் அன்பான சகோதரர்களுடன் விளையாடிய அழியாத நினைவுகள் இப்போது துயரமாக தோன்றுகின்றன. அவர்கள் இப்பொழுது இல்லாததால் அந்த மரம் அவர்களின் நினைவாக இருக்கிறது. மரத்திலிருந்து வரும் மெதுவான காற்றின் ஒலி ஒரு வினோதமான பாடல் போலவும், கடற்கரையில் அலைகள் மோதும் ஒலி போலவும் கேட்டு தவிப்பை ஏற்படுத்துகிறது. அந்த மரத்தின் இரங்கல் மொழி தெரியாத உலகத்திற்கே சென்றுவிடலாம் என கவிஞர் நினைக்கிறார். இந்த மரம் கவிஞருக்கு தன் இனிய பழைய நண்பர்களின் நினைவுகளை தூண்டும் நினைவு சின்னமாக மாறியுள்ளது. அது அவருடைய உயிருடன் சேர்ந்துள்ளது. ஸ்டான்சா 4. கவிஞர் தன் ஊரிலிருந்து தொலைவில் இருக்கும்போதும் காஷ்வரினா மரம் தன் நினைவுகளிலிருந்து ஒருபோதும் அகலவில்லை என்பதை உணர்வுபூர்வமாக பதிவு செய்கிறார். அந்த மரம் இப்போது எங்கே இருக்கிறது என்பதை கண்கள் காணவில்லை, ஆனால் தன் நம்பிக்கையும் நினைவுகளும் அதை மனக்கண்களால் பார்க்க செய்கிறது. தாய்நாட்டை விட்டு வெளிநாட்டில் பிரான்ஸ், இத்தாலி போன்ற இடங்களில் இருந்தபோதும் காற்றின் ஓசை அந்த மரத்திலிருந்து வரும் ஓசை போலவே தோன்றியது. அழகான கடற்கரை பகுதிகளிலும் அவர் அந்த சோகமான ஒலியை கேட்டிருக்கிறார். நீரின் ஆத்மா தூங்கும் நேரத்தில், கடல் அமைதியாக இருக்கும் நேரத்தில், பண்டைய கலாச்சாரங்கள் நிறைந்த இடங்களில், நிலவை நிஜமாக காணும் அந்த அமைதியான தருணங்களில், முழு பூமியும் தூக்கத்தில் மூழ்கி கனவில்லாமல் அமைதியில் இருக்கும்போது, அந்த இயற்கையின் இசை, காற்றின் சத்தம், அலைகளின் மெல்லிய ஒலி கேட்டபோதெல்லாம் அவருடைய மனக்கண்களில் ஒரு உயர்ந்த உருவம் எழும்பியது. அந்த உருவம் வேறு யாருமல்ல, அதுதான் அவருடைய இளமை காலத்தில் தாய்நாட்டில் பார்த்த காஷ்வரினா மரம். அந்த நினைவுகள் அவருக்குள் மீண்டும் உயிர் பெறுகின்றன. நாம் எங்கு சென்றாலும் சில நினைவுகள் நம்மை விட்டு போகாது. அவை இயற்கையின் ஒலி, காற்றின் தொடுதல், நிலாவின் ஒளி போன்றவற்றின் வழியே மனதில் மீண்டும் உயிர் பெறும். ஸ்டான்சா 5. கவிஞர் தனது உணர்வுகளை உருக்கமாகவும் மதிப்புடனும் வெளிப்படுத்துகிறார். இது மரத்துக்கான ஒரு மனப்பூர்வமான புகழ்பாடல். மரத்துக்கென்று ஒரு புனிதமான கவிதை எழுத விரும்புகிறார். அந்த மரத்தை நேசித்தவர்கள் அவரது சகோதரர்களும் நண்பர்களும். அவர்கள் அவருக்கு உயிரை விட மேலானவர்கள். தான் இறந்த பின்பும் இந்த மரம் மரணமற்ற மரங்களுள் ஒன்றாக எப்போதும் பெயரிடப்பட வேண்டும் என்பதே அவரது ஆசை. பாரோடேல் என்பது இங்கிலாந்தில் ஒரு இயற்கை எழில் சூழ்ந்த இடம். அங்கு பழமையான மரங்கள் இயற்கையின் பேரரசுகளை சுமந்து நிற்கின்றன. வில்லியம் வேர்ட்ஸ்வர்த் என்பவரின் கவிதையை மேற்கோளாக இங்கு பயன்படுத்துகிறார். தன் கவிதை சிறப்பாக இல்லாவிட்டாலும் மரத்தின் அழகை பாட வேண்டும் என்று மிகுந்த விருப்பம் கொண்டுள்ளார். மரம் என்றும் வாழ வேண்டும், தன் அன்பினாலும் கவிதையாலும் அது நிலைத்து நிற்கும் என நம்புகிறார். இறுதியாக அவரது கவிதை இந்த மரத்தை மறந்துவிடும் சாபத்திலிருந்து காப்பாற்றட்டும் என பிரார்த்திக்கிறார். அது நினைவுகள், உறவுகள், வாழ்வின் நினைவு சின்னம். இந்த கவிதை ஒரு மரத்தின் வழியாக நினைவுகள், பாசம், நட்பு, இழப்பு மற்றும் நினைவுகளை பற்றிய கவிதையாக உள்ளது. அது ஒரு இயற்கை எழுத்தாக தொடங்கி இறுதியில் ஆன்மீக அர்த்தத்தை அடைகிறது.